குவைத் பஹ்ரைன் மீது சரமாரி தாக்குதல், ஈரானின் வெறியாட்டம். சென்ட்காம் கொடுத்த பகீர் அறிக்கை. மத்திய கிழக்கு ஆசியாவில் நிலவி வரும் போர் சூழல் தற்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அச்சுறுத்தும் வகையில் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. சர்வதேச போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களுக்கு இடையே ஈரான் தனது அண்டை நாடுகளான குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருக்கும் அமெரிக்க தளத்தை குறிவைத்து அதிரடியாக 7 அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த திடீர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இரு நாடுகளிலும் போர் அபாய எச்சரிக்கை சைரன்கள் தொடர்ந்து ஒலித்ததால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். அல் ஜசீரா வெளியிட்ட தகவல்படி ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து குவைத் நாட்டில் 5 முறை போர் அபாய சைரன் ஒலிகள் கேட்டுள்ளன. அதே நேரம் குவைத் நாட்டின் வான் பாதுகாப்பு படை ஈரானிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வானிலேயே சுட்டு வீழ்த்திய அதிரடி சத்தங்களும் நகர் முழுவதும் கேட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குவைத் ராணுவம் உடனடியாக பொதுமக்களுக்கு அவசர பாதுகாப்பு அறிவுரையை வெளியிட்டு பாதுகாப்பு படையினரின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்ற பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசரகால அறிவிப்பை விடுத்துள்ளது. தற்போது தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. குவைத்தை போலவே பஹ்ரைனிலும் சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டு ஒட்டுமொத்த நாடும் அவசர நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பஹ்ரைன் நாட்டின் உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் நாட்டின் அனைத்து மக்களும் உடனடியாக தங்களுக்கு அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு செல்லுமாறும் அவசரமாக கேட்டுக்கொண்டுள்ளது. ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்த முக்கியமான காரணம் உள்ளது. பஹ்ரைனில் அமெரிக்காவின் மிக முக்கிய பாதுகாப்பு படையான 5வது கடற்படை தலைமையகம் உள்ளது. இரவு நடத்திய தாக்குதலில் ஈரானின் ஏவுகணைகள் US 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸை வெற்றிகரமாக தாக்கி அழித்துவிட்டதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரான் US 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கியுள்ளதாக கூறுவது பொய் என அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகமான சென்ட்காம் தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக வந்த ஈரானின் 4 ட்ரோன்களை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியதோடு ஈரானின் கடலோர ரேடார் தளங்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பழிவாங்கவே ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது 7 ஏவுகணைகளை ஏவியுள்ளது என்று சென்ட்காம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தங்களின் ஆரம்பகட்ட ஆய்வுகளின்படி ஈரான் ஏவிய 7 ஏவுகணைகளில் 6 ஏவுகணைகளை அமெரிக்க மற்றும் நட்பு நாடுகளின் வான் பாதுகாப்பு படைகள் நடுவானிலேயே துல்லியமாக எதிர்த்தாக்குதல் நடத்தி அழித்துவிட்டன என்றும் 7வது ஏவுகணை இலக்கை அடையாமல் வழியிலேயே விழுந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க படை வீரர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்காவின் 5வது கடற்படையை தாக்கி அழித்துவிட்டதாக ஈரான் கூறும் தகவல் முற்றிலும் பொய்யானது என்றும் சென்ட்காம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதற்கு முன்பு கடந்த ஜூன் 3ஆம் தேதி ஈரானின் தற்கொலைப்படை ட்ரோன் ஒன்று குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் D1 பயணிகள் முனையத்தை அதிரடியாக தாக்கியதில் அங்கிருந்த இந்திய தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக பலியானார் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த கொடூர தாக்குதலுக்கு ஈரானே முழு பொறுப்பு என்று குவைத் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் ஈரான் அதனை மறுத்திருந்தது.